வணக்கம். இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கோடை காலத்துல நமக்கு வரக்கூடிய உபாதைகளுக்கு இயற்கை மருத்துவத்தின் மூலம் எளிய குறிப்புகளாக ஒவ்வொரு நாளும் நாம பார்க்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு மூலிகை தண்ணீர் பார்க்கலாம். இந்த மூலிகை தண்ணீர் எந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த கோடை காலத்துல கட்டாயமாக எடுத்துக்கொள்ளணும் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இருக்காங்க இல்லையா? சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களும், அதிகப்படியான உடல் உஷ்ணத்தினால் பாதிக்கப்படுபவர்களும், கோடை காலத்துல அவர்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தண்ணீர் தான் இன்றைக்கு நாம பார்க்க போறோம். அந்த மூலிகை தண்ணீருக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா, வெந்தயம், தனியா மூலிகை தண்ணீர். வெந்தயம், தனியா என்று சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதை. அந்த மூலிகை தண்ணீர் தான். சரி, இந்த மூலிகை தண்ணீரை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரை தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி தனியா, 1 லிட்டர் தண்ணி. இந்த 3 தான் நமக்கு தேவை. சரி, எப்படி செய்யறது? முதல் நாள் இரவே ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி, அதுல வெந்தயத்தையும் சீரகத்தையும் இந்த தண்ணியில போடுவதற்கு முன்பு மிதமா கழுவிட்டு, இந்த 1 லிட்டர் தண்ணீர்ல போட்டு மூடி வச்சிரும். அந்த ஊற வைக்கக்கூடிய பாத்திரம் மண் பாத்திரமாக இருப்பது மிக மிக நல்லது. மண் பாத்திரம் இல்லைன்னா கண்ணாடி கிளாஸ்ல நீங்க ஊற வைக்கலாம். இந்த தண்ணீர் குறைந்தபட்சம் 8ல இருந்து 10 மணி நேரம் ஊறினா தான் மிக அற்புதமான பலனை பெற முடியும். அதனாலதான் முதல் நாள் இரவே ஊற வைங்கன்னு நம்ம சொல்றோம். மறுநாள் காலையில அந்த ஊற வைத்த அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி அல்லது வடிகட்டாமலேயோ நாள் முழுவதும் இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துக் கொண்டு வர வேண்டும். அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 100 மில்லியோ அல்லது 150 மில்லி அளவிற்கு பிரிச்சு பிரிச்சு நாள் முழுவதும் குடித்துக் கொண்டு வர வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் இந்த தண்ணீரை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது. ஒரே நேரத்திலையும் முழுமையாகவும் குடிக்க கூடாது. ஓகேங்களா? இந்த வெந்தய தண்ணீர் இப்படி செஞ்சு இப்படி குடிக்கணும். சரி, இப்படி குடிக்கிறதுனால யார் யாருக்கு என்னென்ன குறைபாடுகளுக்கெல்லாம் இந்த வெந்தய தனியா மூலிகை தண்ணீர் பயனை தரும்னா, குறிப்பா சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள். சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இந்த கோடை காலத்துல அவர்கள் குடிக்கக்கூடிய அத்தியாவசியமான மூலிகை தண்ணீர்ல இந்த வெந்தயமும் தனியாவும் கலந்த மூலிகை தண்ணீர் முதல் இடம் பெறும். காரணம், நாம் சேர்த்திருக்கக்கூடிய இந்த வெந்தயம் ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது. அதனால கோடை காலத்துல சர்க்கரை குறைபாடு உள்ளவர்கள் இந்த மூலிகை தண்ணீரை பயன்படுத்தலாம். இரண்டாவது, அதிகப்படியான அசிடிட்டி பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த அதிகப்படியான அசிடிட்டினால நெஞ்சு எரிச்சலும் வயிற்றுல அதிகப்படியான உஷ்ணமும் உண்டாகும். அந்த குறைபாடு உள்ளவர்களும் இந்த வெந்தய மூலிகை தண்ணீரை குடிக்கலாம். அடுத்தது, சிறுநீர் கழிக்கும் பொழுது எரிச்சலுடன் சிறுநீர் கழியும். குறிப்பா இந்த கோடை காலத்துல எவ்வளவுதான் தண்ணீர் குடிச்சாலும் ஒரு சில பேர்த்துக்கு சிறுநீர் ஒவ்வொரு டைம் வெளியேறும் போதும் எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி சிறுநீர் எரிச்சலுடன் வெளியேற்றக்கூடியவர்களுக்கு இந்த வெந்தய தனியா மூலிகை தண்ணீர் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அதை தாண்டி
இது மலச்சிக்கலினால் பாதிக்கும். இப்போ கோடை காலத்துல வெப்பம் அதிகரிக்கும் போது ஒரு சில இடத்துக்கு அதிகப்படியான உஷ்ணத்தினால மலச்சிக்கலும் உண்டாகும். அந்த கோடை காலத்தில் உஷ்ணத்தினால் வரக்கூடிய மலச்சிக்கலை போக்குவதற்கு இந்த வெந்தய தனியா மூலிகை தண்ணீர் மிக மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. அதுக்கடுத்து இந்த அதிகப்படியான உஷ்ணத்தினால மவுத் அல்சர் வரும், வாயில புண்ணு வரும். அந்த வாய் புண்ணை குணப்படுத்துவதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு தண்ணீர் இந்த வெந்தய மூலிகை தண்ணீர் தான். இதெல்லாம் தாண்டி ஃபேட்டி லிவரினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கும், செரிமானம் மிகவும் மந்தமாக யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களும் இந்த வெந்தய தனியா மூலிகை தண்ணீரை இந்த கோடை காலத்துல தொடர்ந்து குடித்து கொண்டு வரலாம். இப்படி எளிதாக இருக்கக்கூடிய, குறிப்பா வருகின்ற கோடை காலத்துல உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும்னா இந்த மாதிரி இயற்கை மருத்துவம் சார்ந்த குறிப்புகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இந்த குறிப்புகளினால எந்த விதமான உங்கள் உடல்நலத்திற்கு கெடுதலும் ஏற்படாது. அப்ப வெந்தய தனியா மூலிகை தண்ணீர் தொடர்ந்து குடித்துக்கிட்டு வந்தால் சர்க்கரை குறைபாடு உள்ளவர்களுக்கு, அது மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கும், சிறுநீர் கழிக்கும் பொழுது உண்டாகக்கூடிய எரிச்சல் உள்ளவர்களுக்கும், அதிகப்படியான அசிடிட்டினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், உஷ்ணத்தினால் வாய் அல்சர், மவுத் அல்சர் என்று சொல்லக்கூடிய வாய் புண்ணினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், இன்னொருக்கு இந்த கோடை காலத்துல ஒரு சில பேர்த்துக்கு தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அதிகப்படியான தண்ணி தாகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த வெந்தய மூலிகை தண்ணீர் பயன்படும். கோடையை சமாளிப்பதற்கு நீங்க தயாராயிட்டீங்க இல்லையா? அப்போ அதற்குண்டான வழிமுறைகளோடு நீங்கள் கையாண்டால் கோடையையும் நாம் வெல்லலாம். மீண்டும் மற்றொரு கோடையை வெல்லுவதற்குண்டான இயற்கை மருத்துவ குறிப்புகளை நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க.